திருவள்ளூரில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து குறித்து 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி சென்ற டேங்கர் சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 23 டேங்கர் பெட்டிகள் தீயில் இருந்து சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ரயில் ரத்தால் பயணிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். சென்னை மணலி ஐஓசியில் இருந்து சரக்கு ரயில் ஒன்று 45 டேங்கரில் டீசலும் 5 டேங்கரில் பெட்ரோலும் என 50 டேங்கர்களில் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு அதிகாலை மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் அடுத்த ஏக்காட்டூருக்கு இடையே கிட்டத்தட்ட திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 200 மீட்டர் அளவில் கடந்து செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக ரயில் பெட்டிகள் தடம் புரண்டது. இதனால் டேங்கர்களில் உராசல் ஏற்பட்டு ஒரு டேங்கரில் தீ பற்றியது. அந்த தீ மளமளவென பரவியது. இதனையடுத்து ரயில்வே நிர்வாகத்தினர் அப்பகுதி வாசிகள் உதவியுடன் 26 டேங்கர் பெட்டிகளை திருவள்ளூர் மார்க்கத்திலும் ஒரு டேங்கர் மற்றும் 2 இன்ஜின் ஒரு கார்டு என 4 பெட்டிகளை அரக்கோணம் மார்க்கத்திலும் மீட்டனர். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பெட்டிகளில் தீ பரவி கொழுந்து விட்டு எரிந்தது. தகவல் அறிந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு லாரிகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து ரசாயனம் கலந்த நீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைந்து வந்துள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 7 மணி நேரத்துக்கு மேலாக தீயுடன் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் விஸ்வநாத ஈரையா, ரயில்வே ஐஜி ராமகிருஷ்ணன், எஸ்பி ஈஸ்வரன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் துரிதப்படுத்தினார்கள். ரயில்வே துறை இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி தீ ஏற்பட்டது என்றும் எப்படி தடம் புரண்டு என்பது குறித்தும் தீவிர விசாரணை ரயில்வே காவல்துறை மேற்கொண்டு வருகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டும் வருகின்றன. தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அதனை சுற்றியுள்ள அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் விரைந்து வந்து சுமார் 7 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன ரயில்வே துறையினர். தொடர்ந்து மாமல்லன் உதவியுடன் கூட்ஸ் பெட்டிகளை தூக்கி அப்புறப்படுத்தும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 140 டன் எடை கொண்ட பொருட்களை தூக்கக்கூடிய மாமல்லன் வருகை ரயில்வே துறையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகும். இது துரிதமான முறையில் ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்தி வேலையை சுலபமாக முடித்து கொடுக்கும் ஒரு மாமல்லன். தற்போது வேலைப்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவள்ளூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் கூட செல்லாமல் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் சரி செய்யப்பட்ட பிறகு மாலை முதல் திருவள்ளூரில் சென்னை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 2 நாட்கள் முதல் 3 நாட்கள் ஆகும் என நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் மார்க்கம் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து ஒரு வழி பாதையாக சரி செய்ய இன்று இரவுக்குள் முடிக்கப்படும் என ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் மார்க்கம் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் நாளை ஒரு வழி பாதையாக இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பாதுகாப்பு பணியிலும் அது மட்டுமில்லாமல் அப்புறப்படுத்த பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் நகர் பகுதியில் காலை 5 மணிக்கு ஏற்பட்ட இந்த பேரிழப்பு இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் அனைவரும் சிரமத்திற்குள்ளாக சிக்குண்டு கிடைக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ரயில் பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பயணிகள் தங்களுடைய ரயில் பயணத்தை பயன்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக திருவள்ளூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அம்பத்தூர் ஆகிய தொழில் நகரங்களுக்கு அதிகப்படியான மக்கள் இங்கிருந்து ரயில் மூலமாக பயணம் செய்கின்றனர். அரக்கோணம் மார்க்கமாகவும் ஜோலார்பேட்டை மார்க்கமாகவும் திருவள்ளூர் வழியாகவே சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று ரயில் ரத்தானதால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாக சிக்குண்டு கிடக்கின்றன. நாளை வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படுமா என பயணிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் துரிதமான முறையில் பயணிகளுடைய கோரிக்கை ஏற்று அதிவிரைவாக வேலைப்பாடுகள் நடைபெற்று வருகிறது.